ஹாய் எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்ச்சேசிங்லாம் போயிட்டு வந்தோம். டிமார்ட்ல பண்ணியிருந்தோம். ஸோ டிமார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் ப்ரைஸ் எல்லாம் வந்துட்டு ஆஃபர்ல போடுவாங்க. அது நிறையா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பல்காக நிறைய வாங்குறவங்களுக்குலாம் அது நல்லா ஒரு வர்த்தான ஒரு இதுதான். ஸோ நாங்கள் 2 பேருன்றதுனால நான் அதுலேயுமே கொஞ்சம் குவான்டிட்டி ஓரளவுக்கு இருக்கிறதா நான் எடுத்துருக்கிறேன். ஸோ ப்ரைஸிங் வைஸ் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஓகேவா இருக்கும் அப்படின்ற பட்சத்துக்குனா நீங்கள் போய் வேணால் பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கலாம். பெய்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கெட் தான் வந்துட்டு எடுத்தேன். பக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் பக்கெட் இருக்குது. பட் அது கொஞ்சம் ரொம்ப ஃபேடானனால இது எடுத்தேன். ஸோ இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸிங் வந்துட்டு எம்ஆர்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 230 வருது. பட் ஆனால் டிமார்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 199 தான் போட்டிருக்காங்க. ஸோ பக்கெட் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. நல்ல ஒரு பிளாஸ்டிக் தான், நல்ல ஃபைபர் பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. ஸோ சேம் வந்து பார்த்தீங்கன்னா அவேக்காருக்கு மக் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இது ஆஃபராக கொடுத்துருந்தாங்க. பக்கெட்டுக்கு மக் வந்து ஆஃபராக கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஒரு நல்ல பேக்கேஜ் தான் எனக்கு தெரிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா சேமியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வெரைட்டி ஆஃப் சேமியா எடுத்திருந்தேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் சேமியா தான். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு லெமன் போட்டு பண்ணுற மாதிரி ஒரு சேமியா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராகி சேமியா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திணை சேமியா. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் இந்த ஒவ்வொரு சேமியாவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸ் இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு நார்மல் எம்ஆர்பி ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பில்லிங் ப்ரைஸ் வரும்போது டிமார்ட்டோட ப்ரைஸில் வந்து எம்ஆர்பியில் மேக்ஸிமம் ஒரு 10 ருபீஸ் அந்த மாதிரி வந்து சேவ் தான் நமக்கு. ஸோ அப்போ 4 பேக்கேஜ் அப்படிங்கும்போது 40 ரூபா வரைக்கும் நமக்கு சேவிங்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவல் எடுத்திருந்தேன். அவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவளோட எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 ருபீஸ். பட் ஆனால் பில்லிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ரவை இருக்கு இல்லைங்களா, ரவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1/2 கிலோ குவான்டிட்டி. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்பி வந்துட்டு 35 வருது. பட் ஆனால் டிமார்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. நம்ம கடையில் வந்து 1/4 கிலோ ரவையை வந்து 15 ரூபா கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ. ஸோ 25 அந்த மாதிரி குவான்டிட்டி தான். நெக்ஸ்ட் வந்துட்டு கோதுமை மாவில் வந்துட்டு ஆஷிர்வாத் கோதுமை மாவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ஆர்பி வந்துட்டு 70 ருபீஸ். பட் பில்லிங் வரும்போது 60 ருபீஸ் தான் போட்டிருக்காங்க. அடுத்து வந்துட்டு கடுகு, மிளகு, சோம்பு, சீரகம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரைஸிங்கை விட பில்லிங் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 or 50 வரைக்குமே லெஸ் பண்ணி தான் போட்டிருந்தாங்க பில்லிங்லேயுமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மசாலா ஐட்டம்ஸ், அதாவது சாம்பார் பவுடர் வாங்கணும் அப்படின்னா மஞ்சள் தூள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபரில் வந்துச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் பொடி மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 67 வருது எம்ஆர்பி. அது போக வந்துட்டு டர்மரிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 ரூபா வருது எம்ஆர்பி. பட் ஆனால் ரெண்டுமே சேர்த்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52 தான் உங்களுக்கு பில்லிங் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சில்லி பவுடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்பி வந்துட்டு 42 ரூபா வருது 100 கிராமு. ஆனால் இது பில்லிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 ருபீஸ் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன்லையும் நிறைய அங்கே ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இது வந்து பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன்ல வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மங்கள் தீப்போட ஊதுபத்தி ஒன்று வாங்கினோம். ஸோ இது வந்து பை ஒன் கெட் ஒன்ல வாங்கினது தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 ருபீஸ் வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரின்னோட வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 கிலோ வந்துட்டு 62 ரூபா வருது. பட் ஆனால் பில்லிங் வரும்போது பார்த்தீங்கன்னா 55 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டாடா சால்ட் இருக்கு இல்லைங்களா, சால்ட்டோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 28 ரூபா போட்டிருக்காங்க. பட் ஆனால் பில்லிங் போகும்போது 25 தான் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு யூசேஜாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட் டச்சோட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 1 லிட்டர் வாங்கணும் அப்படின்னா ஒரு 1/4 லிட்டர் வந்து ஃப்ரீ ஆஃபரில் போட்டிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 235 போட்டிருக்காங்க. ரெண்டுமே சேர்த்து இதோட ப்ரைஸிங் 235. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நிறைய நாளுக்கு உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாகவே வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 235 வருது எம்ஆர்பி. ஆனால் இந்த பெரிய பாட்டில் மட்டுமே நாங்கள் மற்ற பக்கம் பார்த்ததுக்கு 235 தான். பட் இப்போ உங்களுக்கு சின்ன பேக்கெட்டோட சேர்த்து 235 தான் போட்டிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா பில்லில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 225 போட்டிருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 சோப்போட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்துட்டு உங்களுக்கு
110 ரூபா வருது. பட் ஆனால் இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்லிங் ரேட்டு 99 ரூபா தான் போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து நமக்கு ஓகே தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் விளக்குற சோப் வந்து பார்த்தீங்கன்னா 3 சோப் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா, சாரி 45 ரூபா போட்டிருக்கு. பட் ஆனால் பில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா வருது. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு கீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 ml கீ. இதோட ப்ரைஸிங் எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 170 வருது. பட் ஆனால் பில்லிங் டிமார்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க இது வந்து என் வீட்டுக்காரர் வந்து ரொம்பவே வந்துட்டு வேணும்னு வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ இப்பி நூடுல்ஸு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வந்துட்டு 8 பேக்கிங் இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்பி வந்துட்டு 112 ரூபா வருது. பட் ஆனால் டிமார்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 100 ரூபா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நல்ல ஆஃபர் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த லைசால், ஹார்பிக் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ப்ரைஸிங்லேருந்து பில்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 ருபீஸ் வரைக்கும் லெஸ் ஆகுது. இதோட லைசாலோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ½ லிட்டர் வந்துட்டு 85 ரூபா வருது. பட் ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஹார்பிக் போடுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்பி வந்துட்டு 500 லிட்டர், அதாவது ½ லிட்டர், சாரி 500 ml 1/2 லிட்டரோட ப்ரைஸிங் டிமார்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 72 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஓகே தான். ஸோ இது இல்லாமல் நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், ஸ்டீல் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே ப்ரைஸிங் ஓகே தான். அதில் போட்டுக்கிறதுல வந்து பில்லிங் வரும்போது கம்மியாக தான் வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒன்று நாப்கின் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே எனக்கு கிடைக்குது. என்னென்னா எம்ஆர்பி 135 போட்டிருக்காங்க. பட் ஆனால் இது பில்லிங் வரும்போது 100 ருபீஸ் தான் போட்டிருக்காங்க. 35 ருபீஸ் வரைக்கும் கம்மியாகுது. ஸோ பல்காக வேணுன்றவங்களுக்கு இதெல்லாம் ரொம்பவே நல்ல பெனிஃபிட் தான். நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கினேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து பட் ஆனால் நான் அங்கே வாங்கல. அது கொஞ்சம் எல்லா ப்ரைஸும் மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் கொடுத்தாங்க. வெளியில் இன்னொரு கடையில் வாங்கினேன். ஹோல்சேலில் தான் வாங்கினேன். ஸோ எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு ஹோல்சேல் ப்ரைஸிங் தான் கொடுத்தாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஹோல்சேலில் போகிறது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இந்த ஆயில் ஊற்றுற கேனெல்லாம் வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆல்ரெடி என்கிட்ட பாட்டிலில் இருக்குது. பட் ஆனால் அது கொஞ்சம் ஃபேட் ஆகிடுச்சு. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால இந்த மாதிரி வாங்கினேன். ஸோ இதோட இது பார்த்தீங்க அப்படின்னா 1 லிட்டர் குவான்டிட்டி தான். பாட்டில் மாதிரி தான் இருக்கும். நம்ம இதில் இப்படியே ஓப்பன் பண்ணி ஊற்றிக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதோட லிட்டு தனியாக இருக்குது. இதுக்கு ஆல்டர்னேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு லிட்டும் ஆல்டர்னேட் கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 167 வந்துச்சு. பட் ஆனால் பில்லிங் வரும்போது 160 தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு குட்டி பாட்டிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 25 தான் இருக்குது. 25 பட் ஆனால் பில்லிங் வரும்போது 20 ருபீஸ் தான் வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 லிட்டர் பாட்டில் தான். இதுவுமே நல்ல குவாலிட்டி தான் உங்களுக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்பி வந்துட்டு 199 வருது. ஸோ ஆனால் உங்களுக்கு பில்லிங் வரும்போது 180 அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ இது நீங்கள் ரெகுலராக இப்போ ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னாலும், இல்லை ரெகுலராக தண்ணி அதிகமாக குடிக்கணும், ஒரு அளவோடு நீங்கள் கொண்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி போகும்போது இந்த மாதிரி பாட்டில்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஓப்பனில் வரும். ஸோ இதுவுமே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. உங்களுக்கும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு 2 ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் தான் வாங்கினேன். ஜுடியோவில் நான் வாங்கியிருந்தேன். ஜுடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃப்யூமும் ஒரு லிப்ஸ்டிக்கும், நான் போட்டிருக்க லிப்ஸ்டிக்கும் இந்த பர்ஃப்யூமும் வாங்கினேன். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 9999 தான். நல்ல பர்ஃப்யூம் இது, நல்ல ஸ்ப்ரே ஆகுது. அதே மாதிரி நல்ல மைல்டான ஸ்மெல்லு தான். ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு கமெண்ட் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி பர்ச்சேசிங் இது தான். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ப்ரைஸிங் எல்லாம் ஓகே தான், உங்கள் ஃபேமிலி நல்லா பெரிய ஃபேமிலி தான் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் டிமார்ட்டில் போய் ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போவும் சொல்கிறேன், இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. எனக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சு. ஸோ அதை நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.